சீமானுக்கு யோகிதை இருந்தால் இந்த கூட்டத்திலே நான் சொல்லிவிட்டு போகிறேன், நீ ஒருத்தனுக்கே பிறந்தவனாக இருந்தால் இதுக்கு பதில் சொல்லலாம் அடுத்த கூட்டத்தில். காரணம் என்னவென்று கேட்டால், தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களே வச்சு இப்போ ஏமாத்துறான். அவன் கட்சிக்கு நாம் தமிழன் கட்சி வச்சிருக்கிறதே ஃப்ராடு. சட்டப்படி பார்த்தால் அந்த பேரை வைக்கக்கூடாது. இங்கே இருக்கிற மூத்தவர்கள் ஒரு 67 கட்சியில் இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். இதே பகுதியிலே தான் சீபா ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சியை துவக்கி நடத்தினார். அவர் என்ன செய்தார்? 1967 தேர்தலிலே திருச்செந்தூர் தொகுதியிலே திமுகவினுடைய ஆதரவோடு போட்டியிட்டார். அப்பொழுது வரை நாம் தமிழர் கட்சி இருந்தது. அதற்கு பின்னால் அப்பொழுது சபாநாயகராக அண்ணா அவரிடத்தில் அமர்த்தினார். கலைஞர் முதலமைச்சரானவுடன் அவர் சபாநாயகராக இருந்த ஆதித்தனார் இதை பத்திரிகையாளர்கள் அவர்கள் கூர்ந்து இதை கேட்டு, நாளைக்கு அவன் எங்கேயாவது சீமான் வந்தால் இந்த கேள்விக்கு பதில் தைரியமாக கேட்கணும். நாம் தமிழர் கட்சியை சீபா ஆதித்தனார் 1969 திமுகவில் இணைத்து விட்டார். கட்சி கலைக்கப்பட்டு விட்டது. நாம் தமிழர் கட்சியே கிடையாது. காரணம், அதை கலைச்சிட்டு ஆதித்தனார் திமுகவில் சேர்ந்து திமுக மந்திரி ஆயிட்டார். அதற்கு பின்னாடி இன்னைக்கு ஃபோர்ஜரியா அந்த கட்சி பேரை வைத்துக்கொண்டு சட்டப்படி நான் கேஸ் போட்டேன்னு வச்சுக்க, உன் கட்சிக்கு பேரே இருக்காது. உன்னை பெரிய மனுஷனாக்கூட. அதில் எல்லோரும் சொன்னது போல் அது என் கை கொஞ்சம் பாபத்தான கை. நான் கேஸ் போட்டால் அவன் வெளியில் வரவே முடியாது. இதில் நான் நீதிமன்றத்துக்கு சென்று நீ ஃப்ராடுத்தனமாக இந்த பேரை வச்சிருக்கிற, ஏற்கனவே திமுக மர்ஜர் ஆகிவிட்டது, நாம் தமிழர் கட்சி திமுகவில் இணைக்கப்பட்டு விட்டது, இப்போ எப்படி அந்த பேரை வச்சு நீ கட்சி நடத்துகிற? இப்போ அமைப்பு செயலாளர் ஐயா பெருமதிப்பிற்குரிய ஐயாட்ட நான் கேட்குறேன். அவர் தான் எங்கள் அப்பத்தாவுக்கு ஜாக்கெட் போட்டவர். அவர் தான். அப்போ நான் கேட்டேன், ஐயா நீங்கள் எங்கள் அப்பத்தாவுக்கு போட்டியே, ஐயா கருணாநிதியோடைய ஆத்தாவுக்கு போட்டிருக்கலாமே, அவங்க ரவுக்கு இல்லாமல் உட்காந்துருக்காங்களே, உங்கள் தலைவரோட தாய்க்கே போடலையே. நீங்கள் இந்த தேவையில்லாமல் பேசக்கூடாது. என்கிட்ட வரலாறு கூட தெரியாமல் நீங்கள் எப்படி இந்த கட்சியில் அமைப்பு செயலாளர் இருக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியை நீ வழக்கு போடாமல் என்ன பண்ணியிருக்கேன்? நீங்கள் நல்ல அப்பனுக்கு பிறந்த, நீங்கள் சரியான அப்பனுக்கு பிறந்தா போட்டு நிறுத்திடுவாப்ப. ஐயோ, இது கட்சி தமிழனியா? நாங்கள் தமிழர்கள் நாம் தமிழர்னு பேர் வச்சிருக்கான். இதை வச்சிருந்தவன் என் தாத்தா தமிழர் தந்தை. அவன் ஏன் தமிழர் தந்தை? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னா உங்களை மாதிரி சனியே, அது காட்டு மிராண்டி, அது முட்டாளிகளின் மொழி அப்படிலாம் பேசலவன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு நின்னவன். அவன் வச்ச கட்சி. அந்த எங்க தாத்தன் திமுகவில் சேரும்போது கட்சியை கலைக்கல. உங்களை மாதிரி ஊடகவியலாளர் கேட்குறாங்க, நீங்க கட்சியை கலைக்காம இருந்தது சரியில்லை, உங்களுக்கு பின்னாடி இந்த கட்சியை யாரு நடத்துவான்னு. வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவாங்கன்னு சொன்னாரு. நடக்கும். இதுல எங்கிட்டு உங்க கட்சி நீ வழக்கு போட்டு எங்க நிறுத்துவேன்? போட்டு தடுத்துரு பார்ப்போம். உன்னை மாதிரி திராவிடம்னா எந்த மொழின்னு தெரியாது, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. நீ ஏன் நாட்டில் இருந்துகிட்டு எங்கிட்டு திராவிடனை முன்னேற்றா? யார் திராவிடன்னு கேட்டா பதிலே இல்லை. சும்மா ஏதோ வாய்க்கு வந்தது அதை பேசுனதுனாலதான் உங்களை வச்சிருக்கான் பக்கத்துல. நீங்க ஏன் இவ்வளவு பேர் வரைஞ்சு கட்டி கொடுறீங்க? அவங்க அப்பாவும் மகனையும் பேச சொல்லுங்க, முதல்வரையும் துணை முதல்வரையும் பேச சொல்லுங்க. நீங்க சுத்தி ஓடியாரிய பூரா என் சொந்தக்காரனா வந்து நின்றுகிட்டு இருக்கீங்களே, அவங்க 2 பேருக்கு வாய் பேச வராதா? பேச சொல்லுங்க, வழக்கு போட்டு நிறுத்துங்க. சரி, நிறுத்தி தடுத்துருங்க பாப்போம். சும்மா ஏதாவது பேசி விடுறதா? நாம் தமிழர் கட்சி அந்த பேரையே முடிச்சு விடணும். என்ன முடிச்ச பயம்? பேரை பார்த்தா பயமா இருக்குன்னா